புதுசாக வீடு வாங்குறது எவ்வளோ ப்ராஃபிட்டபிளான டிசிஷன் தெரியுமா? அது எப்படிலாம் ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன்லாம் கேல்குலேட் பண்ணி பில்டர் ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. 50 லட்ச ரூபா ஹோம் லோனுக்கு வட்டியோட சேர்த்து 1 கோடிக்கும் மேலே வாங்கும்போது பேங்க் ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. பத்தாததுக்கு லோன் ப்ராசஸ் அப்போ தேவையில்லாத இன்சூரன்ஸ் உங்கள் தலையில் கட்டி அங்கேயும் ப்ராஃபிட். வீடை விற்ற சேல்ஸ் பர்சனுக்கு இன்சென்டிவ், ரெஃபர் பண்ண புரோக்கருக்கு கமிஷன். இப்படி எல்லாரும் ப்ராஃபிட் பார்த்துட்டு அடுத்த 20 வருஷத்துக்கு பெரிய கடனோட நீங்கள் இருக்கப்போ உங்களை பார்த்து இந்த சொசைட்டி சொல்லும், வீடுலாம் வாங்கி செட்டில் ஆகிட்டான்னு. அதே சொசைட்டி சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா? ஹவுசிங் லோனோட கடைசி இஎம்ஐ கட்டுற வரைக்கும் லீகலாக பேங்க் தான் அந்த வீட்டுக்கு கண்ட்ரோல். 2010-15 காலத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேஷன் இனி கேரண்டி கிடையாது. 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டால் 15,000 ரூபாய்க்கு போகும். அப்போ ரெண்டல் ஈல்டு 3.5%. ஆனால் உங்கள் ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் 9%க்கும் மேலே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறோம். நான் வீடு வாங்காதீங்கன்னு சொல்லலை, ரைட் டைமில் ரைட் லொக்கேஷனில் ரைட் வேல்யூவேஷனில் கிடைச்சா வாங்குங்க. இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் தாண்டி எமோஷ்னலாக உங்கள் ஃபேமிலிக்கு வீடு ஒரு மாரல் சப்போர்ட்னு நினச்சா தாராளமாக வாங்குங்க. நான் சொல்ல வர்றது, இந்த மொத்த ஹவுசிங் சிஸ்டமும் வீடை ப்ராடக்டாக பார்க்கல, வாங்குற உங்களை தான் ப்ராடக்டாக பார்க்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள்.